விவசாயம் பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சூரியகாந்தி சாகுபடி செய்யுது எப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல யாராவது புதுசாக இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சூரியகாந்தி வெள்ளாமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தண்ணி, அதில் அது பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேயே நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடும். அதில் அது பார்த்திங்கன்னா இதுக்கு முட்டுவலி ரொம்ப கம்மி. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தில் நாம் இந்த விதையை நட ஆரம்பிக்கலாம். காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி தேவையில்லை, அது இல்லாத மோடம் போடக்கூடாது, மழை பெய்யக்கூடாது, நல்லா சுல்லுன்னு வெய்ய அடிக்கணும். அந்த டைமில் நம்ம பூ நல்லா வெடிக்கும். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா வெய்ய அடித்தா மட்டும்தான் பூ நல்லா வெடிக்கும், மோடம் போட்டால் பூ வெடிக்காது. அதனால் நல்லா சுல்லுன்னு நல்லா வெய்ய அடிக்கணும். அந்த காலகட்டத்தில் நம்ம பயிரிட்டோம்னா எல்லாம் ஒரே டைமில் பூ வெடிக்கும், சீக்கிரம் வந்துடும். இது தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம விதை நட்டு ஒரு 2 வாரத்துக்கு தண்ணி கட்டினா போதும், செடி மேலே வந்துடும். அதில் அது பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கட்டினா போதும். நம்ம அதிகமாக தண்ணி கட்டினாலும் செடி பயங்கரமாக ஹைட் ஆயிரும். அதே அளவுக்கு நம்ம யூரியா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. எந்த முட்டொலி போட்டாலுமே செடி ஹைட் ஆயிரும், காற்றுக்கு எல்லாம் படுத்துரும். நம்ம தண்ணி முட்டும் இல்லாத கம்மி தண்ணியை கட்டிட்டு வந்தாவே செடி ஹைட் ஆகாது, நல்ல விதை நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வெள்ளாமை சூரியகாந்தி பார்த்திங்கன்னா கட்டு தண்ணிக்கும் நம்ம விதை நடலாம், அது இல்லாத ட்ரிப்புக்குமே நம்ம இந்த விதை நடலாம். ரெண்டுமே நல்லா அட்டகாசமாக பயங்கரமாக நம்மளுக்கு வெள்ளாமை ஒரு ஈஸியான வெள்ளாமை. ஒரு 3 மாதத்தேவை கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஈஸியான வெள்ளாமை பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி விதை. நம்ம எப்போ வெள்ளாமை பண்ணாலுமே சேஞ்ச் பண்ணி வெள்ளாமை நடணும். ஒரு டைம் சூரியகாந்தி, ஒரு டைம் கடலக்காய், ஒரு டைம் சோளம், இந்த மாதிரி நம்ம நட்டால் வெள்ளாமே நல்லா வரும். ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நட்டால் சோளமே நடுவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அதே சோளம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும், ஒவ்வொரு குண்டாலுக்கு கம்மியாகிட்டே வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாற்றி நடுவோன்னு பார்த்திங்கன்னா சூரியகாந்தி ஒரு பெஸ்ட்டு வெள்ளாமல். நம்ம சூரியகாந்தி நடும்போது சேம் சோளம் எப்படி நடுறோமோ அவ்வளோ தான் கேப் போடணும். ஆனால் ட்ரிப்புக்குமே அவ்வளோ சேம் அவ்வளோ தான். ஆனால் நல்லா ஈல்டு, நல்லா ட்ரிப்பு காட்டுக்கும் அவ்வளோ தான், தண்ணி கட்டுற காட்டுக்கும் அவ்வளோ தான். வெய்ய எந்த அளவுக்கு அடிக்குதோ இதில் இருக்கிற டோட்டல் எல்லா விதையுமே நல்லா வெய்ய அடிச்சுன்னா எல்லா விதையுமே முத்திரும். அதனால எல்லாமே நல்லா வெயிட் வரும்.
இது பார்த்திங்கன்னா எல்லாமே சூரியனை பார்த்து ஆப்போசிட்டாகவே இருக்குது. எல்லாமே சூரியன் எந்த பக்கம்லாம் போகுதோ அந்த பக்கமே அதே திரும்பிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பால் பிடிக்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிளிங்கெல்லாம் பயங்கரமாக ராவடி பண்ணும். கிளிங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம பார்த்துட்டுனாவே போதும். நல்ல வெள்ளாமை இது.